வணக்கம் அண்ட் வெல்கம். எந்த ஒரு பேக்கேஜும் இல்லாமல் எந்தெந்த பிளேசஸ் கவர் பண்ணும், அதை எப்படி கவர் பண்ணுன்றதை நாங்களே டிசைட் பண்ணுற எங்களோட ட்ராவல் சீரீஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்படி கடலுக்கு நடுவில் ஒரு லேண்டிங் எடுத்த உடனேயே ஓ மை காட் அப்படின்னு நம்மளை வாயடிச்சு போக வைக்கிற ஒரு கண்ட்ரி. நியூயார்க்கை விட டபுள் த டைம் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்க ஒரு கண்ட்ரி. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி. அதை நம்ம பட்ஜெட்டில் கவர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஹாங்காங், த வெர்டிகல் சிட்டி. என்ன அதுக்குள்ளார மெட்ரோ வந்துட்டோன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இன்னும் நம்ம ஏர்போர்ட் விட்டு வெளியவே வரல. ஏர்போர்ட்டுக்குள்ளாரே இமிக்ரேஷன் போகிறதுக்கான எம்டிஆருங்க இது. இது ரொம்பவே பெரிய ஏர்போர்ட், அரவுண்ட் 90 கேட்ஸ் இருக்குங்க. பட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டிரான்சிட் எடுத்துகிட்டு வந்ததுனாலன்னு நினைக்கிறேன் இந்த டெக்கார் நம்மளை பெருசாக அம்யூஸ் பண்ணல. நைட்டில் கண்டிப்பாக அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இமிக்ரேஷன். இப்போ தான் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு வந்தோங்க. இங்கே ஸ்டாம்ப் இல்லைங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்லேயே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ரூமுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட்டர் வாங்கலான்னு இங்கே இருக்க வெண்டிங் மிஷின் கிட்ட வந்தோங்க. இங்கே வாட்டர் பாட்டிலோட ரேட் என்னன்னு தெரியுமாங்க? 15 ஹாங்காங் டாலர்ஸ். பட் உங்களுக்கு கோகனட் வாட்டரோட ரேட் $12 அண்ட் கோக் வந்து உங்களுக்கு $10 தான். ஸோ வாட்டருக்கு பதிலாக நீங்கள் இதே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கேஷ் பற்றி சொல்லணும்னா நாங்கள் இங்கே சென்னையிலேயே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஹாங்காங் டாலர்ஸாகவே எங்கள் கையில் இருந்தது. ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கான பஸ் ஃபேர் $35 per person. பஸ் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளோட பஸ் நம்பர் எந்த கலர் டெர்மினலில் இருக்கும்னு தெரியுங்க. அதை பார்த்துட்டு கரெக்டாக போய் நம்ம பஸ் போர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹோட்டலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. கூகுள் மேப், பஸ் நம்பர், அந்த பஸ் எந்த டைம் எல்லாமே கூகுள் மேப்பில் டீட்டெயில்டாக வந்துடும். எங்களோட பழைய வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் டே எங்களோட ரூம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கும் நாங்கள் அதே தான் பண்ணியிருக்கோம். எங்கள் ஹோட்டலோட லொக்கேஷன் சிம் ஷா சுவை, விக்டோரியா ஹார்பர் பக்கத்துலேயே. அண்ட் எங்கள் ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் எம்டிஆர் ஸ்டேஷன். ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்கு போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டாக்ஸி, எம்டிஆர், பஸ் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து பஸ் எடுத்துப்போம். பஸ் நம்பர் வந்து 821, 825. இது ரெண்டும் வந்து சிட்டிக்கு போற பஸ். அங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்தே எல்லாமே கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே இங்கிலீஷும் தெரியுது. ஸோ எங்க கேட்டாலும் டக்குன்னு கைட் பண்ணி வந்துடலாம். பஸ்ஸில் கீழே லக்கேஜ் வச்சுட்டு மேலே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீட்டு கிடச்சிருச்சுங்க. நாங்கள் பஸ் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் இது தான். நீங்கள் எம்டிஆர் சூஸ் பண்ணிங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போய்டும், உங்களுக்கு பெருசாக வியூ இருக்காது. சிட்டியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் வந்த உடனே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில், அதுவும் பஸ்ஸில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கிறது இன்னும் வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. இந்த டேர்னிங்லாம் சீரியஸாக கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஸ்டாப் பண்ணும் போதெல்லாம் போய் இடிக்க போகிற மாதிரியே ஒரு ஃபீல். நம்ம இவ்வளோ ஃப்ரண்ட்டில் உட்காந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி இருந்திருக்க மாட்டோம்ல. இப்போ நம்ம போயிட்டு இருக்க பிரிட்ஜ் தான். இது கட்டி முடிச்ச டைமில் வேர்ல்ட் செகண்ட் லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜாக இருந்திருக்குங்க. ஹாங்காங்கோட ஏர்போர்ட் வேறு ஐலாண்டில் இருக்குங்க. நம்ம அங்கேருந்து இப்போ அப்படியே மெயின்லேண்ட் ரீச் ஆகிட்டோம். என்னங்க பயங்கர பச்சை பசேல்னு தெரியுதா? நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹாங்காங் ஒரு விதத்துலையும் நம்மளை அம்யூஸ் பண்ணிகிட்டே இருக்க போது. ஹாங்காங் என்டர் ஆனதுலேருந்தே ஒரு பில்டிங்குமே நாங்கள் மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தாங்க இருந்தது. அவ்வளோ டாலான பில்டிங்ஸ் தான் சிட்டி ஃபுல்லாக. அப்படி இருக்க இடத்துல இவ்வளோ ட்ரீஸ் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. அண்ட் இங்கே ஒரு 400 to 500 மீட்டர்ஸ்க்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல்லேருந்து வெறும் 100 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் எம்டிஆர் ஸ்டேஷன் இருக்குது. பட் ரூம் டூர் மட்டும் காட்ட முடியாதுங்க. ஏன்னா இங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே முடிஞ்சிடும். நீங்கள் இங்கே எங்கே ரூம் புக் பண்ண போகிறதா இருந்தாலும், எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ண போகிறதா இருந்தாலும் அப்படி தாங்க இருக்கும். எங்கள் ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். நம்ம த்ரூ அவுட் த டே வெளியே தான் இருக்க போகிறோம். நைட் மட்டும்தான் ரூமுக்கு வர போகிறோம். ஸோ பெட்டரான லொக்கேஷன் அண்ட் ரிவ்யூஸ் மட்டும் செக் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக போக போகிற இடம் த அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ். சினி செலிப்ரிட்டிஸுக்கான ஹானர் தாங்க இந்த இடம். உங்கள் ஐட்னரியில் ஃபர்ஸ்ட் ஆன் லிஸ்ட் இந்த பிளேஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. டே லைட்லேயும் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் நைட் லைட்லேயும் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்றதை கண்டிப்பாக பார்க்கணுங்க. நம்ம தமிழ் பாட்டிலலாம் இந்த ஃபாரின் ஷூட் போகிற லொக்கேஷன் இருக்குல்லங்க, அதில் இதுவும் ஒன்று. நம்ம 7ஆம் அறிவு படத்தில் வர ஏலே இல்லம்மா அந்த சாங் கூட இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. ஹைலைட் ஆஃப் திஸ் பிளேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டானே 8 o'clock இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டைமில் தான் இங்கே சிம்ஃபனி ஆஃப் லைட்ஸ் ஷோ நடக்கும். நிறைய கண்ட்ரீஸில் லைட் ஷோ, வாட்டர் ஷோஸ் இருக்குங்க. அது எல்லாமே கன்ஃபைன் டு அ பிளேஸ். பட் இங்கே மட்டும்தாங்க வேறு இடத்துல இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடாக இந்த சிம்ஃபனி ஆஃப் லைட் ஷோ நடக்குது.
空に浮かぶ月の光が静かに影を映し出して輝く一瞬も儚いものと教えஅங்கேருந்து அப்படியே கிளம்பி டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போக போகிறோங்க. அவ்வளோதான் டே 1. இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். நாளையிலிருந்து தான் நம்மளோட மெயின் ஹாங்காங் எக்ஸ்ப்ளரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் டெசர்ட். ஸோ நாங்கள் கொஞ்சம் டெசர்ட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போக போகிறோம். இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு எங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.